Hi my dear friends and goodies. இன்னைக்கு நம்ம சேனல்ல நத்ராக்கு வந்து அவ வந்து இப்ப நர்சரி ஏஜ் தான் அவளுக்கு இருக்கு. அந்த நர்சரிக்கான ஃபுல் கிட் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். Amazonல ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படினா ஒரு பேக்கோட வந்திருக்கு. இது ஃபுல்லாவே வந்து பேப்பர் புக் தான். போர்ட் புக்கா இருந்தா ரேட் ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து ஃபுல்லா பேப்பர் புக் தான். இது வந்து 230 ரூபாய்க்கு நான் வந்து வாங்குனேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 16 புக்ஸ் இருந்தது. பார்க்கறதுக்கு புக்கெலாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம கவர் பிரிச்சுட்டு பார்க்கலாம். இதெல்லாமே வைப் அண்ட் க்ளீன் தான். இப்போ நம்ம ஸ்கெட்சில் எழுதிட்டு அழிச்சிக்கலாம். அது மாதிரி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஏபிசி ஆல்ஃபபெட் புக் வந்து தனியாக இருந்தது. இசட் வரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பிக்சர் இருந்தது. இது பார்த்திங்கன்னா 1 to 3 வந்து 100 வரைக்குமே இருந்தது. 20 வரைக்கும் பிக்சர்ஸோடு இருந்தது. மீதியெல்லாம் வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருந்தது. அதே போல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்தது. மேக்ஸிமம் நம்ம வந்து பார்க்குறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்தது. ஒவ்வொன்றுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 பேப்பர் தான் இருந்தது. ஆனால் ஃபுல்லாக வந்து பிக்சரும் சரி லெட்டர்ஸும் சரி வந்து ரொம்பவே கிளியராக வந்து நீட்டாக அழகாக இருந்தது. நல்லா பெரிய பெரிய பிக்சராக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதுவே வந்து போர்ட் புக்காக இருந்திருந்தால் நம்ம வந்து சூப்பராக இருந்திருக்கும். ரொம்ப லைஃப் லாங் வந்திருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் புக்கு. நம்ம வந்து இப்போ வந்து 3 வயசு அவளுக்காக போகிறதுங்கிறனால அவள் அந்தளவுக்கு கிழிக்க மாட்டா அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி வாங்கியிருக்கேன். நீங்களும் வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தால் இது மாதிரி வாங்கி கொடுங்க. நிறைய அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. அந்த சின்ன புக்கில் இருக்கிற பிக்சரோட இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புக் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. வெஹிக்கல்ஸுமே பார்த்திங்கன்னா இருக்க எல்லா வெஹிக்கல்ஸுமே வந்து அதில் இருந்தது. எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃப்ளவர்ஸு பேர்ட்ஸு சீன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து புக்கு இருந்ததுனால நம்ம வந்து என்ன வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கிறோமோ அந்த புக்கை மட்டும் எடுத்து வச்சு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துக்கலாம். இதுவே ஆல் இன் ஒன் புக்காக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரே இதாக இருக்கும். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கிறனால ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அதை மட்டும் அவங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ரைம்ஸ் புக்கு கூட இருந்தது. ரைம்ஸும் இருந்தது. அதில் வந்து ஸ்டோரிஸும் இருந்தது. நார்மலாக நம்ம வந்து எல்லாருக்கும் குழந்தைங்களும் படிக்கிறது தான். ஜானி ஜானி எஸ் பாப்பா, ட்விங்கிள் ட்விங்கிள், ஹம்டி டம்டி இது மட்டும் தான் இருந்தது. பார்த்திங்கன்னா அதே போல் வந்து 4 வந்து ஸ்டோரிஸ் வந்து 4 ஸ்டோரி இருந்தது. இதை வந்து பார்ட்ஸ் ஆஃப் பாடி நம்ம ஆல்ரெடி வந்து இது இன்னொரு புக் நம்ம வந்து போர்ட் புக் வச்சுருக்கோம். இது வந்து ஏதோ ஒரு செட்டில் வந்தது. இது பார்த்திங்கன்னா வந்து பேட்டர்ன் புக்கு, ஆல்ஃபபெட்டு, நம்பர்ஸ் இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் புக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏபிசிடி வந்து ஃபுல்லாகவே ஜி வரைக்கும் கேபிட்டல் லெட்டர் மட்டும் வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இது வந்து ஸ்கெட்சில் தான் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம வந்து தொடச்சோம் அப்படின்னா வந்து இது ஃபுல்லாக போயிடும். அதனால் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை டைம் வேணாலும் எழுதிக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் ரப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேட்டர்ன் புக் ஒன்று இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர் புக் ஒன்று இருந்தது. நம்பருமே பார்த்திங்க அப்படின்னா 20 வரைக்கும் வந்து ட்ரேசிங் இருந்தது. இது வந்து பென்சிலில் எழுதி நம்ம எரேசரில் அழிக்கிறத விட இது ஈஸியாக ஸ்கெட்சில் எழுதி வந்து நம்ம ஈஸியாக வந்து வைப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. ஒரு நர்சரிக்கு வந்து தேவையான மொத்த செட்டாக க்ளீனாக சூப்பராக இருந்தது. பென்னு அதுலேயே கொடுத்துருந்தாங்க ஒரு ஸ்கெட்சு. நம்ம வேணால் நம்ம நார்மலாக வந்து நம்ம ஸ்கெட்ச்லேயே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அழகாக எழுதிக்கலாம். அதில் வந்து பின்னாடி வந்து எரேசர் இருக்கும். அதை வந்து நம்ம வச்சு நீட்டாக அழிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈர துணி வச்சு அழிச்சா கூட நமக்கு போயிடும். இந்த வீடியோ